இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 8ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபசாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவமில்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். தவக்காலத்தின் இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்ட பெண்ணை முழுமையாக மன்னித்து அவருக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு பாவிகளை புரிந்து கொள்ளுகிறார். எல்லோரும் ஒரு பெண்ணை குற்றவாளி என்று குற்றப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் இயேசு மட்டும் அந்த பெண் மீது இரக்கம் கொண்டு அவரை மன்னித்து தீர்ப்பிடாமல் மற்றவர்களின் தண்டனையிலிருந்து அற்புதமாக அதிசயமாக பாதுகாத்து அனுப்புகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களிடத்திலே யாரையாவது இவர்கள் பாவிகள் கையும் மெய்யுமாக பிடிபட்டு விட்டார்கள் என்று ஒப்படைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பல நேரங்களிலே நாம் அறிவுரை கூறுவோம் அல்லது தண்டிப்போம். ஆனால் இயேசு ஆண்டவர் அப்படி அல்ல. பரிவு கொண்டவர். அவர் முழுமையாக மன்னிப்பவர். நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று சொல்லி நோயோடு இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவருக்கும் மருத்துவராக நம் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அவர் வழியாக நாம் நலம் பெற்று கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிறர் குற்றவாளி என தீர்ப்பிடாதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள்.
இயேசுவை சிக்க வைப்பதற்காக ஒரு பெண்ணை அவமானப்படுத்துகிறார்கள். பரிசேயர்களும் யூத தலைவர்களும் இயேசுவை எப்படியாவது பேச்சில் சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பெண்ணை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்துகிறார்கள். இன்று எத்தனையோ நபர்கள் பிறரை கெடுக்க வேண்டும், பிறர் பெயரை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிறர் பெயரை கெடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் கடவுளின் தண்டனையிலிருந்து ஒருபொழுதும் நீங்கள் தப்பிக்க முடியாது. ஆம், இயேசுவை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் ஒருபொழுதும் பிறருடைய வாழ்க்கையை கெடுக்க மாட்டார்கள், மாறாக வாழ்வு கொடுப்பார்கள். எல்லோரும் வாழ்வு பெற வேண்டும், அதை நிறைவாக பெற வேண்டும் என்பதற்காகவே இயேசு தன்னையே உடைத்து கொடுத்தார். அந்த இயேசுனுடைய அன்பு இன்று இருக்கிறதா? பல நேரங்களிலே பிறரை குறை பேசி தீர்ப்பிட்டு நாம் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் தண்டித்து கொண்டே இருக்கிறோம். ஒரு மனிதன் திருந்தி வாழ்வதற்கு நாம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் வாய்ப்பு கொடுப்பதே கிடையாது. தீர்ப்பிட்டு அவர்களை விட்டு விலகி சென்று விடுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் ஊர் முன்பாக எவ்வளவு வேதனையோடும் அவமானத்தோடும் காத்திருந்திருப்பாள். தன்னோடு தவறு செய்தவன் தப்பித்து போய்விடுகிறான். இந்த பெண் மட்டும் பயன்படுத்தப்படுகிறாள். இயேசுவை குற்றம் சுமத்துவதற்காக யூத தலைவர்களால் பயன்படுத்தப்படுகிறார். ஒரு பொழுதும் மனிதர்களை பயன்படுத்தாதீர்கள். பொருட்களைப் போல மனிதர்களை பயன்படுத்தாதீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்று எத்தனையோ பெண்கள் இப்படியாக இந்த பெண்ணை போல பலவிதமான அவமானங்களுக்கும் காயங்களுக்கும் உட்படுத்தப்படுகிறார்கள். சின்னம் சிறியவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை துன்புறுத்தினீர்கள் என்று சொன்னால், உங்கள் சுயநலத்திற்காக பிறரை பயன்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால், கடவுளுடைய சினம் உங்கள் மேலிலும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வேலையை செய்து கொண்டே செல்லுவோம். கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருப்போம். பிறரை தீர்ப்பிடுவது நம்முடைய வேலை அல்ல, அது கடவுளின் வேலை. அது கடவுள் அவர் பார்த்து கொள்வார். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளிலே பாலியல் வன்கொடுமைகள், பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, மிக கொடூரமான முறையிலே கொலை கொள்ளை, எல்லாவற்றிற்கும் காரணம் மது, மிதமிஞ்சிய மது போதை, தீய போதை பழக்க வழக்கங்கள். இந்த சமூகம் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசுவை போல எல்லோரும் வாழ்வு பெறுவதற்காக இந்த உலகம், இந்த மனிதர்கள் மேம்படட்டும். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. பேரிரக்கத்தின் ஆண்டவரே இயேசுவே, எங்களை மன்னித்து அன்பு செய்பவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, இதோ இந்த நாளிலும் திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே அவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளிலே விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை
இதோ யூத அதிகாரம் துன்புறுத்தினாலும் நீர்தாமே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் சார்பாயிருந்தவரை மன்னித்தது போல எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னிப்பீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, இதோ குடும்பங்களில் அன்பும் அமைதி மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். எங்கள் பயணங்களில் மேலான பாதுகாப்பை தாரும். இதோ அரசு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அருள் நலன்களால் நிரப்புவீராக. ஆண்டவரே இயேசுவே, உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் ஜெபிக்கிறேன். நீரே இந்த ஆன்மாக்களை மன்னித்து உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்ளுவீராக. இயேசுவே 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 ஆண்டவரே, இதோ வெளிநாடு செல்லவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உலக நாடுகளிடையே விரைவில் போர் நீங்கி அமைதி நிலவும்படியாய் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய அருள் ஆசீர்வாதத்திற்காய் தேடி வந்திருக்கக்கூடிய வேளையில் நீரே உம்முடைய அருள் ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக. எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக. இதோ குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் கேட்பதை இல்லை என்று சொல்லாமல் எங்களுக்கு உம்முடைய அருள் ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுத்து வருவீரே. இதோ இந்த நாளிலும் நீரே உம்முடைய அருள் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.